3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா கசக்கி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியான உப்பு, 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து இதே போல மிக்ஸ் பண்ணி பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சூடான எண்ணெயை ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேன்ல எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதிலிருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்திலேயே நல்லாவே ஃப்ரை ஆயிரும். எண்ணெய் பாருங்க, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமும் எண்ணெய் வந்து ரொம்பவே தெளிவா இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் எடுத்து இதே போல எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு நமக்கு வெங்காயம் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எண்ணெயில போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, அந்த வெங்காயத்துல அப்படியே கடலை மாவு நல்லாவே கோட்டாயிருக்கும். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. கடைசியா கருவேப்பிலையும் போட்டு அதையும் நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்து அது மேல போட்டுக்கோங்க. சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க ஸ்டவ்ல எண்ணெயை காய வச்சதுக்கு அப்புறமே நீங்க இந்த வெங்காயத்தை எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸியா அதை பண்ணிடலாம். டீ கூட, பழைய சாதத்தோட, சாப்பாடோட எல்லாத்துக்கூடயும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும்.